இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை சிதைத்தது திமுக தான். திமுகவின் சிவாவின் குற்றச்சாட்டிற்கு காங்கிரஸ் கட்சியின் பாலன் பதிலடி. இறந்தவரின் உடலை கடலோர பகுதியில் புதைக்க மீனவர்களால் எதிர்ப்பு. சடலத்துடன் 3 மணி நேரம் சாலை மறியல். புதுச்சேரி அருகே பதற்றம். தமிழகத்தில் தாவேக ஆதரவுடன் மும்மொழி கொள்கையை நிறைவேற்ற பாஜக திட்டம். திமுக மாணவர் அணி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் இல்லை என்றவுடன் பாஜக மறைமுகமாக தனது கல்விக் கொள்கைகளை நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளதாகவும், ஆனால் தமிழக வெற்றி கழக அரசு எந்த கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இதுவரை மௌனம் காத்து வருவதாக திமுக மாணவர் அணி செயலாளர் ஈரோடு வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். PMST திட்டம் CBSE பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும் முயற்சி மற்றும் உயர்கல்விக்கான ஒற்றை ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள VBSE மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாணவரணி சார்பில் வரும் ஜூன் 23ஆம் தேதி சென்னை ஆளுநர் மாளிகை முன்பு மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று திமுக மாணவரணி செயலாளர் ஈரோடு மணி அறிவித்துள்ளார். புதுச்சேரி திமுக அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஜென்சி இளைஞர்களுக்கிடையே திமுகவின் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகளை கொண்டு சேர்ப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக மாணவரணி செயலாளர் ஈரோடு வீரமணி, புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா, மாணவரணி நிர்வாகிகள், கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சமூக வலைதளங்கள் வழியாக இளைஞர்களை அதிக அளவில் சென்றடைவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக திமுக அரசுகளின் சாதனைகள், சமூக நீதி கொள்கைகளின் மற்றும் நலத்திட்டங்களை ரீல்ஸ், குறும்படங்கள் உள்ளிட்ட நவீன டிஜிட்டல் வடிவங்கள் மூலமாக இளைஞர்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் இளைஞர்களை கட்சியுடன் நெருக்கமாக இணைக்கும் நடவடிக்கைகள், அண்மையில் நடைபெற்ற தேர்தல்களில் ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கான காரணங்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் அணுகுமுறையை எதிர்கொள்ள வேண்டிய வியூகங்கள் குறித்தும் கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஈரோடு வீரமணி மத்திய பாஜக அரசின் கல்விக் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்தார். பாஜக அரசின் கல்விக் கொள்கைகளுக்கு எதிராக திமுக மாணவரணி தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. தற்பொழுது VBSA மசோதா மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சியை பறித்து அவற்றை மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இது உயர்கல்வி அமைப்பை பாதிக்கும் அபாயகரமான நடவடிக்கையாகும். தமிழ்நாட்டின் கல்வி உரிமைகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கான முயற்சிகளை பாஜக அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்றார். மேலும் பேசிய அவர், திமுக ஆட்சி காலத்தில் கல்வியை அடமானம் வைக்கும் எந்த திட்டத்தையும் ஏற்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியாக தெரிவித்திருந்தார். ஆனால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் PMST திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தி வருகிறது. தேர்தல் முடிவுகள் வெளியான மறுநாளே இதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. ஆனால் தமிழக வெற்றி கழகம் இதுகுறித்து இதுவரை தெளிவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். மும்மொழி கொள்கை குறித்து பேசிய அவர், தற்பொழுது CBSE 9ஆம் வகுப்பு மாணவர்களிடம் மும்மொழி கொள்கையை வலியுறுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த முயற்சி அடுத்த ஆண்டுகளில் மேலும் விரிவுபடுத்தப்பட வாய்ப்பு உள்ளது. 3வது மொழி கற்பது நல்லது என்று கூறப்படுகிறதே தவிர, இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை தவிர பிற இந்திய மொழிகளை கற்பிப்பதற்கான ஆசிரியர்கள் போதுமான அளவில் இல்லை. ஆனால் சமஸ்கிருத மொழிக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது மொழி சமத்துவத்திற்கு எதிரானது என்றார். மும்மொழி கொள்கை மற்றும் இந்தி திணிப்புக்கு எதிராக திமுக தொடர்ந்து போராடும் என்று கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து PMST திட்டம், மும்மொழி கொள்கை மற்றும் VBSA மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஜூன் 23ஆம் தேதி சென்னை ஆளுநர் மாளிகை முன்பு திமுக மாணவரணி சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். VBSA மசோதா குறித்து பேசிய ஈரோடு வீரமணி, இந்த மசோதா உயர்கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கான கல்வி வாய்ப்புகள், கட்டண ஒழுங்குமுறை மற்றும் இடஒதுக்கீடு கொள்கைகள் உள்ளிட்ட சமூக நீதி சார்ந்த அம்சங்களையும் பாதிக்கும் அபாயம் கொண்டதாக உள்ளது என்று கூறினார். மாணவரணி வளர்ச்சி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தை முழுவதும் 137 கல்லூரிகளில் திமுக மாணவர் மன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு கல்லூரியிலும் சராசரியாக 250 மாணவர்கள் வரை உறுப்பினர்களாக இணைக்கப்பட்டுள்ளனர். வரும் காலங்களில் மாணவர் மன்றங்கள் மேலும் விரிவுபடுத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். இறந்தவரின் சடலத்தை கடற்கரை பகுதியில் உள்ள மயானத்தில் புதைப்பதற்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஆதிதிராவிட மக்கள் பிணத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நூற்றுக்கணக்கான ரிசர்வ் பட்டாலியன் பாதுகாப்புடன் சடலம் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு மீனவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இறந்தவரின் உடல் கடற்கரையில் உள்ள மயானத்தில் புதைக்கப்பட்டது. புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பெரிய கோட்டக்குப்பம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த 70 வயதான பூமிலிங்கம் என்பவர் நேற்று காலை இறந்துள்ள நிலையில் அவரது சடலத்தை கடற்கரையில் உள்ள இடுகாட்டில் புதைக்க சென்ற போது பொதுமக்கள் அவர்களை தடுத்து எச்சரித்தனர். இதனிடையில் கோபமடைந்த ஆதிதிராவிட மக்கள் இறந்தவரின் உடலோடு கிழக்கு கடற்கரை சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்டோர் இறந்த சடலத்தோடு போராட்டத்தில் ஈடுபட்டதால் கிழக்கு கடற்கரை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிய போராட்டம் 6 மணி வரை முடியாத காரணத்தினால் கிழக்கு கடற்கரை சாலையில் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதன் பின்னர் களத்திற்கு வந்த விழுப்புரம் டிஐஜி அருளரசன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையின் பொழுது கடற்கரை பகுதியில் உள்ள மயானத்தில் தான் புதைப்போம், அதற்கு காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை ஏற்றதும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். அதன் பிறகு 200க்கும் மேற்பட்ட போலீஸ் பட்டாலியன் பாதுகாப்புடன் இறந்தவரின் சடலம் கோட்டக்குப்பம் கடற்கரையில் உள்ள மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு மீனவ மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்பட்டு மயானத்தில் நிறுத்தப்பட்ட படகுகள் அகற்றப்பட்ட பின்னர் இறந்தவரின் சடலம் புதைக்கப்பட்டது. பெரிய கோட்டப்பம் பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர்கள் வசித்து வரும் நிலையில் ஆண்டாண்டு காலமாக கடற்கரை பகுதியில் உள்ள மயானத்தை தான் பயன்படுத்தி வருவதாகவும், ஆனால் சில ஆண்டுகளாக மீனவ மக்கள் தங்களை தடுப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். அதே நேரத்தில் மீனவ மக்களோ கடற்கரையில் தாங்கள் படகு நிறுத்தும் இடம் கடல் அரிப்பால் உள்வாங்குவதாகவும், இதனால் படகுகளை தங்களுக்கு நிறுத்துவதற்கு இடமில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். ஆதிதிராவிடர் மக்களுக்கு ஏற்கனவே சாலைக்கு வலதுபுறத்தில் மயானம் உள்ள நிலையில் அவர்கள் அங்கு உடல்களை புதைக்காமல் பிரச்சனை செய்வதற்காகவே கடற்கரை பகுதிக்கு வருவதாக மீனவ மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மயான பிரச்சினை காரணமாக கோட்டக்குப்பம் பகுதியில் இரு தரப்பினரிடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ள நிலையில் அடுத்து 3 நாட்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும், மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இரு தரப்பினருக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என விழுப்புரம் டிஐஜி அருளரசன் தெரிவித்துள்ளார். போராட்டத்தின் பொழுது ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீசிய கல் 2 காவலர்களை தாக்கியதாகவும், காயமுற்ற காவலர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் டிஐஜி தெரிவித்தார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பை சிதைத்தவர் திமுக மாநில அமைப்பாளர் சிவாதான் என்றும், காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துவிட்டு முதலில் இந்தியா கூட்டணியின் கூட்டத்தை நடத்தியவர் அவர்தான் என திமுக குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் கட்சியின் பாலன் பதிலளித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் செய்தி தொடர்பாளருமான MNR பாலன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், திமுக கூட்டத்தில் பாஜகவை வெற்றி பெற வைத்தது காங்கிரஸ் என விமர்சனம் செய்த சிவாவிற்கு பதிலளிக்கும் வகையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார். அதில் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பை சிதைத்தவர் திமுக மாநில அமைப்பாளர் சிவாதான், காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துவிட்டு முதலில் இந்தியா கூட்டணியின் கூட்டத்தை நடத்தியவர் சிவாதான், மேலும் காங்கிரஸ் கட்சியை ஓடாத வண்டி என்று விமர்சனம் செய்தவரும் சிவாதான், மேலும் திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகனுடன் இந்த கூட்டணியை விமர்சனம் செய்துள்ளார். மேலும் இப்படியெல்லாம் விமர்சனம் செய்து திமுக காங்கிரஸ் தொண்டர்களிடம் மனக்கசப்பை உணர்வை ஏற்படுத்தினார். கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபொழுது செயல்படாமல் ஆளும் முதல்வருடன் இணைந்து செயல்பட்டவர்தான் சிவா எனவும், அப்பொழுது பேசாததை இப்போது சிவா பேசுகிறார். மேலும் ஆளும் NR காங்கிரஸ் பாஜக ஆட்சி வருவதற்கு முதல் காரணமாக இருந்தவரும் சிவாதான். அதனால் தன்னிலையை உணர்ந்து சிவா பேச வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளாக இணக்கமாக இருந்துவிட்டு ஆளுங்கட்சியில் 6 புரோக்கர்கள் இருக்கிறார்கள் என்ற தற்பொழுது பேசுகிறார். இத்தேர்தலில் ஏன் மக்கள் திமுகவை நிராகரித்தார்கள், இந்தியா கூட்டணியை நிராகரித்தார்கள் என்று நினைத்து பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தலில் வென்றால் திமுக தான் காரணம் என்றும், தோற்றால் காங்கிரஸ் தான் என கூறலாமா என கேள்வி எழுப்பிய அவர், காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பதை மாநில அமைப்பாளர் சிவா தவிர்த்து நேரடியாக பொது விவாதத்திற்கு தயாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ஜீவா நகரில் மகளிரின் கோரிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை. குப்பை தொட்டி அமைத்துக் கொடுத்த காமராஜ் நகர் MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் MLAவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது அப்பகுதி மகளிர் குப்பைகளை முறையாக சேகரித்து அகற்றுவதற்காக குப்பை தொட்டி அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர்.
மக்களின் கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்ட எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் குப்பை தொட்டி அமைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். அதன்படி ஜீவா நகர் பகுதியில் புதிய குப்பை தொட்டி அமைக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்களும் மகளிரும் மகிழ்ச்சி அடைந்து தங்களது கோரிக்கைகளுக்கு விரைவாக நடவடிக்கை எடுத்த எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்தனர். சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட்டு வரும் மனிதநேய நலத்திட்டமான அன்னபூர்ணா முஹிம் தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் விரிவான வீடமைப்பு மற்றும் முழுமையான குடும்ப ஆதரவு திட்டத்தை செயல்படுத்தி தென்னிந்தியாவில் தனது சமூக சேவையை விரிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தின் முதலாவதாக இந்த திட்டத்தின் கீழ் வீடு கட்டி வழங்கப்பட்டுள்ள பயனாளி பழனியம்மாள் என்பவர் ஆவார். இத்திட்டத்தின் மூலம் பயனாளி குடும்பத்திற்கு புதியதாக கட்டப்பட்ட வீடு வழங்கப்பட்டதுடன் அவர்கள் தன்னிறைவு அடையும் வரை உணவுப் பொருள் உதவி, மருத்துவ சேவை மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி ஆதரவு தொடர்ந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி வெறும் வீடமைப்பை மற்றும் நோக்கமாக கொண்டதல்ல, குடும்பங்கள் தங்களது வாழ்வாதாரத்தை சுயமாக நடத்தக்கூடிய நிலையை அடையும் வரை முழுமையான ஆதரவை வழங்குவதே இதன் முக்கிய குறிக்கோளாகும். அன்னபூர்ணா முஹிம் தென்னிந்தியாவில் மேற்கொள்ளும் முதல் பெரிய அளவிலான விரிவாக்கம் இந்த திட்டம் கருதப்படுகிறது. இதற்கு முன்பாகவே 10க்கும் மேற்பட்ட தேவையான குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைப்பு தெரிவித்துள்ளது. வட இந்தியாவில் இந்த அமைப்பு மேற்கொண்டுள்ள சேவைகளின் அடிப்படையில் இதுவரை 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் 2.5 லட்சம் குடும்பங்களுக்கு ஆதரவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இரத்த தானம், வீடமைப்பு, மரநடுகை, வெள்ள நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விழுப்புரம் திட்டம் உணவு பாதுகாப்பு, சுகாதாரம், கல்வி மற்றும் வீடமைப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நிலையான சமூக மாற்றத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறது. வறுமையிலிருந்து முன்னேற்ற பாதைக்கு குடும்பங்களை கொண்டு செல்லும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. அன்னபூர்ணா முஹிம் தென்னிந்தியாவில் தனது சேவையை வலுப்படுத்தி வரும் நிலையில் எதிர்காலத்தில் மேலும் பல மாவட்டங்களில் இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி ஜோதி நகரில் சாலை மற்றும் வாய்க்கால் பணிகள் நிறைவு. எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பொதுமக்கள் நன்றி. புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள கர்ணா ஜோதி நகரின் 1வது மற்றும் 4வது குறுத்தெருக்கள் வரை தரமான சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் சாமிப்பிள்ளை தோட்டம் முதன்மை தெருவில் உள்ள வாய்க்கால்களில் சேதமடைந்து உடைந்திருந்த இரும்பு கம்பிகள் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சீரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டன. இப்பணிகள் அனைத்தும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் முயற்சியால் நிறைவேற்றப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்த ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதி மக்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். சாம்பிளை தோட்டம் 37ஆம் நம்பர் பூத் இன்சார்ஜ் சார்லஸ் சார் மார்டின் வந்து எம்எல்ஏ ஆன உடனே நாங்கள் வச்சிருக்கிற கோரிக்கை எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாரு. முதல்ல வந்து சாமிப்பிள்ளை தோட்டம் முதன்மை சாலையில இருந்த கிரில்லு உடஞ்சிருந்தது. அதை சொன்ன உடனே செஞ்சுட்டாரு. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. அதுதான் வந்து மெயின் இதுவே ஈசிஆருக்கு போற வழி. அதை வந்து உடனே செஞ்சு கொடுத்துட்டாரு. அப்புறம் சாக்கடையெல்லாம் வந்து ரொம்ப வஸ்டா இருந்தது. அதெல்லாமே உடனே செஞ்சு கொடுத்துட்டாரு. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள பொறையூர் குளம் பகுதியில் கழிவுநீர் அடைத்துக் கொண்டு தெருக்களில் வெளியேறுவதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் புகார் தெரிவித்தனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு ஆட்கள் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை அனுப்பப்பட்டு கழிவுநீர் வாய்க்கால் உள்ளே இருந்த பழைய மோட்டார் வெளியே எடுக்கப்பட்டது. மேலும் புது மோட்டார் பொருத்தப்பட்டு உடனடியாக சரி செய்யப்பட்டது. அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டனர். மக்கள் புகாருக்கு உடனடியாக நடவடிக்கை. கவிக்குயில் நகரில் வாய்க்கால் சுத்தம் செய்யும் பிரச்சினைக்கு தீர்வு கண்ட எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகரில் வீடுகளின் அருகே செல்லும் வாய்க்காலில் குப்பைகள் மற்றும் மணல் அடைத்து கிடப்பதால் கழிவுநீர் சீராக செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் புகார் தெரிவித்தனர். புகாரை பெற்ற உடனே எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து பணியாட்களை அனுப்பி நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். அதன் பேரில் இன்று வாய்க்காலில் தேங்கியிருந்த குப்பைகள் மற்றும் மணல் அகற்றப்பட்டு முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டது. இதன் மூலம் கழிவுநீர் தடையின்றி செல்லும் வகையில் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்து நன்றி தெரிவித்தனர்.
காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சாரம் தொடக்கப்பள்ளி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்பு வழங்கிய பிறகு அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பேட்டி அளித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை சிதைத்தது திமுக தான். திமுகவின் சிவாவின் குற்றச்சாட்டிற்கு காங்கிரஸ் கட்சியின் பாலன் பதிலடி. இறந்தவரின் உடலை கடலோர பகுதியில் புதைக்க மீனவர்களால் எதிர்ப்பு. சடலத்துடன் 3 மணி நேரம் சாலை மறியல். புதுச்சேரி அருகே பதற்றம். தமிழகத்தில் தாவேக ஆதரவுடன் மும்மொழி கொள்கையை நிறைவேற்ற பாஜக திட்டம். திமுக மாணவர் அணி குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.